தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? குழந்தை பாக்கியம் தடை, திருமண தடை, பொருளாதார நெருக்கடி, தொழில் நெருக்கடி, எனக்கு இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதாணியோட இலை இருக்கு. விடாம 48 நாள், 48 செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இது உகந்த ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவேற்காடு இல்ல மாங்காடு. என்னோட சொந்த அத்தை நூற்றுக்கணக்கான கோடிக்கு அதிபதி. இன்னைக்கு அவங்க பொண்ணு பசங்களாம் நல்லா இப்போ கம்பெனிலாம் வச்சு வசதியாக இருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்குமே யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் எல்லாம் நல்ல இடத்துலையும் வைப்பாங்க, ஆண்கள் வந்துட்டு இந்த இடத்துல மருதாணி கண்டிப்பாக வைப்பாங்க. உங்கள் உடம்பில் மருதாணி இருந்தாலே எமன் கூட உங்களோட உயிரை எடுப்பதற்கு அச்சப்படுவான். குபேரரை அட்ராக்ட் பண்ணணும், எனக்கு வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும், மணி அட்ராக்ஷன் நடக்கணும், எனக்கு இந்த ஒரு ஸ்டோன் வந்து வியர் பண்ணா போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு பணம் வேணும் அப்படின்னீங்கன்னா ஜேடு மேடம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு பல விஷயங்களை, அதாவது ஜெம்ஸ்டோன் சம்பந்தமான விஷயங்களுக்கு தெளிவான குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க? இன்னைக்கு இருக்க நிலையில பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான் சார் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க போறேன். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது சிலர் சொல்லுவாங்க நெய்யில வந்து கோவில்ல தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் சொல்லுவாங்க சனி பகவானுக்கு எள்ளுல தீபம் ஏத்துங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் இலுப்ப எண்ணெய், தோஷமே இல்லாத எண்ணெய் இலுப்ப எண்ணெய், அதுல விளக்கேற்றி பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனைக்கு ஒரு வகையான தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. நம்ம கூட தீபாவளிக்கு எடுத்த ஒரு பதிவுல இதை பத்தி பேசியிருந்தோம். அன்னிலிருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, எது சரியானது, என்ன விஷயம் வந்து நமக்கு எல்லா விதமான பிரச்சனைக்கும், அதாவது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியே சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார், அதுவே மக்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, இப்போ நான் பண கஷ்டத்துக்கு ஒரு தீபம் போடுறேன் அப்படின்னா அடுத்த குடும்ப நலனுக்காக நான் வேற எண்ணெயில தீபம் போடணும்னு பொழுது கன்ஃபியூஷன்ஸ் வருது மக்களுக்கு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இருக்கு மேடம், நிறைய விஷயம் இருக்கு மேடம். இப்போ நீங்கள் கேட்டீங்க, நல்ல அருமையான கேள்வி. ஏன்னா இப்போ ஒருத்தர் பரிகாரம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயில் விளக்கேற்றுவாங்க, அப்புறம் தேங்காய் நேரம் வந்துட்டு விளக்கேற்று, தேங்காய் உடச்சி சொல்லுவாங்க. பைரவருக்கு வந்துட்டு பூசணிக்காயில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம், தேங்காயில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். ஆலை இலை இருக்குல்ல, ஆலை இலையில அகல் விளக்கு வச்சு ஏற்றுறது விசேஷம். வெத்தலையில விளக்கு ஏற்றி வச்சு விசேஷம். ஆமாம், கோதுமை மேலே விளக்கு ஏற்றுறது வச்சு விசேஷம் உங்களுக்கு. அதே போல் வந்துட்டு நம்ம இது நல்லெண்ணெய் சொன்னீங்க, நல்லெண்ணெய் விசேஷம். இலுப்ப எண்ணெய் வந்துட்டு உடல் உபாதைகள் எல்லாத்தையுமே எடுக்கக்கூடியது வந்துட்டு இலுப்ப எண்ணெய். லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது வந்துட்டு நெய் விளக்கு உங்களுக்கு. புரியுங்க? ஆமணக்கு எண்ணெய் கூட, நீங்கள் ஆமணக்குன்னா விளக்கெண்ணெய், ஆமணக்கு விளக்கு கூட உங்களுக்கு ஒரு சில தரித்திரத்தை வந்துட்டு விளக்கிடும் உங்களுக்கு. இவ்வளோ எண்ணெய்கள் இருக்கே. ஆமாம் மேடம். ஆனால் என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ இவ்வளோக்கெல்லாம் இருக்குது, தடங்களை ஏற்படுத்த. நானே கூட சொல்லியிருப்பேன், இந்த இதில் வெத்தலையில் வச்சு விளக்கு ஏற்றுங்கன்னு கூட சொல்லியிருப்போம் ஒரு சில பரிகாரம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஒரே சொல்யூஷன் சார். எனக்கு குழந்தை பாக்கியம் தடை, திருமண தடை, பொருளாதார நெருக்கடி, தொழில் நெருக்கடி, எனக்கு வளர்ச்சி தடை, வீடு நல்லா வாங்கியிருக்கேன், வீடு கட்ட முடியல சார், கல்யாணம் ஆகிட்டு 8 வருஷம், அந்த குழந்தை பாக்கியம் இல்லை சார், எனக்கு இந்த தடைகள் மொத்தமாக நீங்கள் கேட்டிங்க, நல்ல அருமையான கேள்வி. இதுக்கு ஒரே சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணியோட இலை இருக்குது பார்த்தீங்களா, விளக்கு இருக்குல்ல, நம்ம விளக்கு ஏற்றுறோம், நல்ல நிலை விளக்கு ஏற்றுவோம். நல்ல நிலை விளக்கு ஏற்றும் போது கீழே வந்துட்டு ஒரு வெத்தலை வச்சுருங்க. வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு வச்சு 3 விளக்கு, ஒரு விளக்கு வேண்டாம், 3 விளக்கு அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு 2த்துல வந்துட்டு மருதாணி இலை போட்டுடுங்க. நடு விளக்கில் மருதாணி விதை போட்டு விடுங்க. நல்ல வெத்தலை வச்சுட்டு வெத்தலையில் வந்துட்டு 3 பக்கம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா உங்களுக்கு, ட்ரையாங்கிள் ஆட்டம் வந்துட்டு நடுவில் இந்த பக்கம் 2 விளக்கு வச்சுடுங்க. வச்சுட்டு 2 அகல் விளக்கில் வந்துட்டு மருதாணி இலை, நல்லெண்ணெய், தூய நல்லெண்ணெய். நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒரு சில ஆயிலெல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க, தயவு செய்து அந்த எண்ணெயை உபயோகப்படுத்தாதீங்க. உங்களுக்கு அதனால் வந்துட்டு தோஷம்தான் ஏற்படுமே தவிர கண்டிப்பாக நிவர்த்தி உண்டாகாது. நான் திருப்பி இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன், விளம்பரப்படுத்த விளக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக நல்லெண்ணெய் கிடையாது, கடவுளுக்கு உகந்தது கிடையாது. கடவுளுக்கு உகந்த ஒரே
எல்லோரும் உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் எதுன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் தான். ஆமணக்கு எண்ணெய். ஆமாம், நல்லெண்ணெய் ஃபர்ஸ்ட். ஏன்னா இன்னைக்கு நல்லெண்ணெய் அப்படின்னும் பொழுது அதுலயே நிறைய ஆமாம் கலப்படங்கள் ஆமாம் இருக்கு. ஆமாம் சரி. ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய். அப்படி இல்லை உங்களால் முடியும் அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொருளாதாரம் என்னால் முடியும்னா தூய பசுநெய். ம். ஃபர்ஸ்ட் பசுநெய், அடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் பெஸ்ட் மேடம். எள்ளெண்ணெய்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஆட்டம் அடிச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த 3 விளக்குலேயும் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. வெத்தலை அடியில் வச்சிருங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு மேலே வந்துட்டு 2 விளக்கில் வந்துட்டு மருதாணியோட இலையை போட்டுடுங்க. 3வது விளக்கில் வந்துட்டு மருதாணியோட விதையை போட்டுடுங்க. இதை வந்துட்டு விடாமல் ஏற்றிட்டு வாங்க. விடாமல் 48 நாள், 48 செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இது உகந்த ஸ்தலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவேற்காடு இல்லை மாங்காடு மேடம். ஓகே. ஆமாம், திருவேற்காடு இல்லைன்னா மாங்காடு. இந்த 2 ஸ்தலமுமே விசேஷம். திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை தடையாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும். வீடு வாங்கிட்டு என்னால் வீடு கட்ட முடியல சார், கடன் வாங்கினா கடன் அடைக்க முடியல சார், ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், எனக்கு ஆஃபீஸில் வந்துட்டு என் கீழே இருந்தவங்களாம் மேலே வந்துட்டு மேல் நோக்கி வந்துட்டாங்க சார் முன்னேற்றத்துக்கு, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல சார், குழந்தை ஒழுங்காக படிக்க மாட்டேன்றான் சார், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல சார், வீட்டில் ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லை, எப்போ வீட்டில் ஈட்டப் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இந்த தீபம் ஏற்றது தான். இதை மாதிரி நீங்கள் டெய்லி செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாங்காடு திருவேற்காடு டெய்லி போக முடியாது. வாரம் செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை. செவ்வாய்க்கிழமை மிக உகந்தது. புரியுதுங்களா? இந்த மருதாணி விதை, மருதாணி இலை 3 கீழே வெத்தலை வச்சிருங்க, ஏற்றுங்க. நான் இதுக்கு 2 ஸ்தலம் சொல்லிட்டேன், ஒரு ஸ்தலம் சொல்லலை. திருவேற்காடு, மாங்காடு. இந்த 2 ஸ்தலமுமே அம்பாளுக்கு உகந்த ஸ்தலம். நீங்கள் என்ன, அதாவது மடிப்பிச்சை நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி எத்தனையோ கோயில் வந்துடுச்சு. நீங்கள் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அத்தைக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னா மாங்காடு திருவேற்காடு போய் தான் கல்யாணம் ஆச்சு. நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கெலாம் அவங்க கோடிங்க கணக்கில் அவங்க இல்லை. இப்போது அவங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க 400-500 கோடிக்கு அதிபதி. சாதாரணமாக இருந்தவங்க. அதாவது அவங்க என்ன கெட்டிமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மாங்காடு திருவேற்காடை தான் கெட்டிமாக பிடிச்சாங்க. விடவே மாட்டாங்க. அந்தளவு விரதம் இருந்து போவாங்க. என்னோட குடும்பத்தில் நடந்த ஒரு நான் நிகழ்ச்சியே சொல்கிறேன், வெளியில் வந்துட்டு விடுங்க. நான் கஸ்டமர் சொல்லி நடந்திருக்கு. என்னோட சொந்த அத்தை அவங்க வந்துட்டு அதாவது 100கணக்கான கோடிக்கு அதிபதி. இன்றைக்கி அவங்க பொண்ணு பசங்களாம் நல்லா இப்போ கம்பெனிலாம் வச்சு வசதியாக இருக்காங்க. இந்த 2த்துக்குமே யார் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவேற்காடும் மாங்காடும் தான் மேடம். ஸோ இதுக்கு ஒரே எளிய பரிகாரம், நல்லெண்ணெயில் மருதாணி இலை 2 விளக்கில் மருதாணி இலை, 1 விளக்கில் மருதாணி விதை போட்டு ஏற்றி பாருங்க. இதுக்கு மாற்றம் தெரியலன்னா நான் சொல்லிட்டேன், இது வந்துட்டு 48 வாரம், 48 நாள் நீங்கள் டெய்லி கூட ஏற்றலாம், உங்களோட வசதி. வாரம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை. புரியுதுங்களா? விடாமல் ஏற்றுங்க. நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு திருமண தடை, குழந்தை பாக்கியம் எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா தாராளமாக நேயர்கள் என்கிட்ட தொடர்பு கொண்டு தாராளமாக கேள்வி கேட்கலாம் என்கிட்ட. ஏன் அப்படின்னீங்கன்னா இது நிறைய பேருக்கு சொல்லி நிறைய வந்துட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த விஷயம். ஸோ மருதாணி விதை, மருதாணி இலைக்கு வந்துட்டு ஒரு மகத்துவம் இருக்குது. நீங்கள் அதாவது ஒரு பழமொழியை கூட சொல்லுவாங்க, இன்றைக்கி அந்த ட்ரெண்டெல்லாம் விட்டு போயிடுச்சு, இன்றைக்கி ஃபேஷனை பார்க்குறாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் எல்லாம் நல்ல இடத்துலையும் வைப்பாங்க, ஆண்கள் வந்துட்டு இந்த இடத்துல மருதாணி கண்டிப்பாக வைப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி உங்களோட கையில் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா யமதூதன் வந்து பார்ப்பானா, அவங்க உயிரை எடுக்காமல் போயிடுவானா. ஆமாம், இது உண்மை கதை, ட்ரூ ஸ்டோரி. உங்கள் உடம்பில் மருதாணி இருந்தாலே யமன் கூட உங்களோட உயிரை எடுப்பதற்கு அச்சப்படுவான். அப்போ எவ்வளோ பவரான விஷயம் பார்த்தீங்களா மருதாணி எல்லாம். நம்ம முன்னோர்கள் அன்றைக்கி சும்மா போடலாம், அன்றைக்கி வந்துட்டு மாதத்துக்கு அதை ஒரு வேலையாக செய்வாங்க. பறிச்சுட்டு வந்து ஆட்டி அரைச்சி அது நைட்டு தூங்கும்போது வச்சு அதுக்கு ஒரு துணி போட்டு, ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அறிவியல் இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இது உண்மை கதை. உங்களோட உடம்புல மருதாணி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கனாலே யமதூதன் கூட, யமனே உங்கள் அருகில் வரத்துக்கு வந்துட்டு அச்சப்படுவான். மருதாணிக்கு வந்துட்டு அவ்வளோ, திருப்பி சொல்கிறேன், திருப்பி வந்துட்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் எல்லா இடத்துலையும் வைக்கலாம். பெண்கள் வந்துட்டு கண்டிப்பாக விரல் கிரல், கைப்பாதம், கால் பாதம் எல்லா இடத்துலையும் வைங்க. ஆண்கள் கண்டிப்பாக உள்ளங்கையில் மருதாணி வையுங்கள். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வரலன்னா நீங்கள் கேளுங்க. மருதாணி வந்துட்டு சொன்னோம் பாருங்க, சுக்ரன் குபேரன் சொன்னோம் பார்த்தீங்களா, சுக்ரன் குபேரன் இவங்களுக்கு யார் வாசக்கதவை திறந்து விடுவான்னு கேட்டிங்கன்னா மருதாணி தான் வாசக்கதவை திறந்து விடும். எதுக்கு வாசக்கதவை மூடி வைக்கணும்னு கேட்டிங்கன்னா யமதூதனுக்கே வாசக்கதவை மூடி வைக்கக்கூடிய ஒரே பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி மேடம். எவ்வளோ மகத்துவம் வாய்ந்த பார்த்தீங்கன்னா மருதாணிக்கு நிறையா இருக்கு மேடம், சொல்லிட்டே போகலாம் மருதாணியை பற்றி. நம்ம ஏர் ஃபால்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஏர் ஃபாலு, இந்த முடி உதிர்வு, இதெல்லாம் இதுக்கெல்லாம் உகந்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி அவ்வளோ உகந்தது. சார், மருதாணி பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா
பண வரவுக்கு மருதாணின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து பண வரவை தாண்டி மன நிம்மதிக்கும் மருதாணின்னு ஆமா சொல்றீங்க. மேடம், ஆமா லக்ஷ்மி கடாட்சம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குபேரனுக்கும் சுக்கிரனுக்கும் உகந்த பொருள் வந்துட்டு மருதாணி மேடம். ம். ஆண்கள் வந்துட்டு உள்ளங்கையில வச்சிருங்க. ஆளுங்க உள்ளங்கையில ரெகுலரா வைங்க. இப்போ எனக்கு ரொம்ப மருதாணி வைக்கணும்னு ஆசை தான். என் ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி சீதனம் பண்ணும். கண்டிப்பா. புரியுதுங்களா? இல்லைன்னா எனக்கு நான் வச்சு வைப்பேன். இந்த சீசன் முடிஞ்சுன்னா வைப்பேன். ஆண்கள் வந்துட்டு உள்ளங்கையில வைங்க. உள்ளங்கையிலும் பாதத்திலும் பாதம். பாதத்திலையும் ஆண்கள் வந்துட்டு கண்டிப்பாக மருதாணி வைங்க. உங்களுக்கு நோய் நொடி இல்லை, ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டீங்க. கண்டிப்பா சார். சார் அதே மாதிரி இப்போ நீங்க குபேரர்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. குபேரர் அப்படின்னாலே பச்சை கலர் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்படி குபேரருக்கு பச்சை அப்படின்றது வந்து ஜெம் ஸ்டோனா பார்க்கும்பொழுது இந்த ஸ்டோன் நல்லா இருக்கும், இல்லை குபேரரை அட்ராக்ட் பண்ணணும், எனக்கு வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும், மணி அட்ராக்ஷன் நடக்கணும், எனக்கு இந்த ஒரு ஸ்டோனை நீங்கள் வந்து வியர் பண்ணால் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இருக்கு மேடம். ஆக்சுவலாக அதை நீங்கள் குபேரர்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக குபேரர்னு சொன்னீங்கனாலே ப்ராஸ்பரிட்டி தான், ஆமாம், செழுமை, பணம், பொருளாதாரம் அப்படின்னு சொன்னாலே குபேரர் தான் உங்களுக்கு. புரியுதுங்களா? நம்ம இப்போ தான் அந்த ட்ரெண்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சைனாவில் அந்த காலத்துலேருந்து அந்த குபேரர் டிசைன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவில் நிறைய இடத்துல அந்த ஒரு சில இது சிம்பிளே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. ஸோ குபேரர் அப்புறம் நம்ம அதை இங்கே இடத்துல கொஞ்சம் ஒரு மாடிஃபைலாம் பண்ணிட்டோம் உங்களுக்கு. ப்ராஸ்பரிட்டி, செழுமை அப்படின்னு கேட்டிங்கனாலே குபேரன் தான் உங்களுக்கு. இப்போ குபேரனுக்கு உகந்த ஸ்டோன் ஏன் அப்படின்னீங்கன்னா, குபேரனுக்கு ஜாஸ்தி ஐடென்டிஃபை யார் கொடுத்தோன்னா நம்ம கொடுத்தோம். ஆனால் ஜாஸ்தி கொடுத்த மாதிரி சைனீஸ் தான் குபேரனுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு. அப்போ அந்த நாட்டில் வந்துட்டு இன்றைக்கும் நேஷ்னல் ஸ்டோன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஸ்டோன், சைனீஸோட நேஷ்னல் ஸ்டோன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜேடு தான். ஜேட். ஆமாம், சைனாவில் வந்துட்டு ஜேடை வந்துட்டு கடவுளாக புனிதமாக கருதுவாங்க. நம்ம இங்கே புனிதமாக கருதுறது இல்லை ஜெம் ஸ்டோனை. ஆனால் சைனீஸ் வந்துட்டு ஜேடை வந்துட்டு புனிதமாக கருதுறாங்க. ஜேடை வந்துட்டு அவங்க விலை கேட்க மாட்டாங்க. அவங்க சைனீஸ் ஜேடெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். தெளிவு உள்ள வந்துட்டு நீங்கள் வேரெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, உள்ள பாசி இருக்கிறா போலலாம் இருக்கும் சைனீஸ் ஜேடில். ஆமாம், நான் ஒரு ஸ்டோன் வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். அப்போலாம் ஒரு இது இல்லாமல் கொடுத்துட்டேன் நான் வச்சுக்கோங்க. உள்ளே வந்துட்டு வளரும் உங்களுக்கு. ஸோ சைனீஸ் ஜேடு வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி. உங்களுக்கு பணத்தை வந்துட்டு அட்ராக்ஷன் பண்ணணும், பணம் மட்டும்தான் என்னோட குறிக்கோள் அப்படின்னீங்கன்னா ஜேடில் பச்சையில் நிறையா இருக்குது மேடம். புரியுதுங்களா? பச்சை பார்த்தீங்கன்னா எம்ராய்டு வரும், அதுதான் ஜேடு சார் வரும், கேட்க வந்தேன். நிறைய அமைச்சரின் வரும் பச்சைகள் உங்களுக்கு. இருக்கு. புரியுதுங்களா? உங்களுக்கு ஆனிக்ஸ் வரும். பச்சை வந்துட்டு 100 வெரைட்டி இருக்குது மேடம். ஒரு வெரைட்டி 2 வெரைட்டி இல்லை. அதாவது பச்சை எல்லாமே எமரால்டு கிடையாது. ம். இப்போ நிறைய பேர் நினச்சிவான் பச்சைனா எமரால்டுன்னு. நம்ம தமிழ்நாட்டிலே பச்சை வந்துட்டு 10 குவாலிட்டி வரும். ஈரோடு பச்சை இருக்குது, ஆந்திரா பச்சை இருக்குது, கோயம்புத்தூர் பச்சை இருக்குது, ஜெய்ப்பூர் பச்சை இருக்குது. பாருங்கள், தமிழ்நாட்டிலே இவ்வளோ இந்தியாவிலே எவ்வளோ பச்சை இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாம்பியா, இல்லைன்னா அந்த பச்சை யூஸ் பண்ணுவோம் நம்ம ஜாஸ்தி. கொலம்பியா அந்த எமரால்டெல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொலம்பியா எமரால்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து ஜாம்பியா எமரால்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எமரால்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு நல்லாயிருக்கும். ஆப்ரிக்கன் கண்ட்ரி ஒரு சில எமரால்டு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக மணி அட்ராக்ஷன், எனக்கு பணம் வேணும் அப்படின்னீங்கன்னா ஜேடு மேடம். ஓகே சார். ஜேடு தான் பணம். மணி அட்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு ஜேடு. அதுக்கு அடுத்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அவெஞ்சரின். ஆமாம், ஃபஸ்ட்டு ஜேடு மணி அட்ராக்ஷன். அது எம்ராய்டு செய்கிற வேலை வேறு மேடம். எம்ராய்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு க்ரீன்லேயே வந்துட்டு கிங் எதுன்னு கேட்டிங்கன்னா எம்ராய்டு. ஆனால் எம்ராய்டு மல்டிபிள் வேலை செய்யும். எம்ராய்டு வந்துட்டு நர்வஸ் இஷ்யூஸ் எடுத்துரும், புத்திர பாக்கியத்தை கொடுக்கும், ஆண்மை கோளாறை நிவர்த்தி பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ராய்டு தான். உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிறைய பேர் நினச்சிப்பாங்க புத்திர பாக்கியம், திரும்பியும் சொல்கிறேன், புத்திர பாக்கியத்துக்கு குருவோ மற்ற கிரகமோ காரணம் கிடையாது. புத்திர பாக்கியத்துக்கு முழு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு ஆண்மைக்கு அதிபதியே புதன் தான். ஸோ அப்போ நர்வஸ் இஷ்யூஸை வந்துட்டு யார் வித்யாகாரகன், மைண்டு, பிளானிங். அந்த பிளானிங் யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா? நீங்கள் பிஸ்னஸ் நிறைய தொடங்குவீங்க, எந்த பிஸ்னஸும் உருப்படாக பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல புதன் வீக்காக இருக்காருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நர்வஸ், படப்படப்பு, வீக்னஸ்ஸு, இதுக்கெல்லாம் எது காரணம் அப்படின்னீங்கன்னா மரகத பச்சை. மரகத பச்சை வந்துட்டு அந்த வேலை செய்யும். எனக்கு பொருளாதாரம், பணம், லக்ஷ்மி கடாட்சம், குபேரருக்கு உகந்தது எந்த ஸ்டோனு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேடு தான் மேடம். ஜேடு அடிக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்டோனே கிடையாது மேடம். ஜேடுக்கு அடுத்து செகண்ட் லிஸ்ட் எது வேணும்னு கேட்டிங்கன்னா அவெஞ்சரின். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் முரணாகவே இருக்குது சார் ரொம்ப நாளாக. 2 ஸ்டோனை சேர்த்து போடக்கூடாது அப்படின்றது நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, எங்ககிட்டயுமே சொல்லியிருக்கீங்க. ஆனால் நவரத்னம் போடலான்னு சொல்கிறீங்க. 2 ஸ்டோன் சேர்ந்தாலே ஆபத்துன்ற இடத்துல எப்படி சார் நவரத்னத்தையும் போடுறது? நீங்கள் நவரத்னத்தை வந்துட்டு யூஸ் பண்ணலாம், சேர்த்து யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அதாவது 2 கல் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு குருவுக்கு வைரம் சுக்கிரன்,
நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. அதே போல் சிகப்பு, நீலம், ரூபி ஏன்னா பகை. அப்பா புள்ள சனீஸ்வரன், சூரியன் பகை, இது யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்புறம் ஒரு சில காம்பினேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் நவரத்னம்னு போடும்போது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி வந்துடுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு மொத்தமாக சேர்ந்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு இணைவு? இணைவு சேர்ந்துன்னா அது பேலன்ஸ் பண்ணி எடுத்துன்னு போயிடும். இப்போ ரெண்டாக இருக்கும்போது அது வந்துட்டு கொஞ்சம் ஆப்போனண்ட் ஆகிடும் உங்களுக்கு. நார்த் போல் சவுத் போல் ஆட்டம், எதிரி ஆட்டம் இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு இணைவுகள் வந்துட்டு ஒரு 9 கிரகங்கள் ஒன்று சேரும்போது பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சிலருக்கு வந்துட்டு ராசிகள் தெரியாது, நட்சத்திரம் தெரியாது. நான் என்ன எப்போ போகிறேன்னு தெரியாது சார். அந்த அப்போல்லாம் ஏதில் நிறைய பேர் வீட்டில் ஜாதகம். அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன ஸ்டோன் சார் போடலாம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு உகந்த ஒரே ஸ்டோன் வந்துட்டு காமனாக, அதாவது பேலன்ஸ் பண்ணி நான் லைஃப் கீழே விடாமல் மேலே விடாமல் ஓரளவு க்ரோத் வந்துடும். நவரத்னம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பிக் ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரு ஜெயின்ஸ் எல்லாம் கூட எடுத்துக்கோங்க, நிறைய ரிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஜெயின்ஸ் எல்லாம் ஜெயின்ஸு நார்த் இந்தியன் நிறையா பார்த்து மார்வாடிஸ்லாம் கூட என்ன ரிங்ஸ் போட்டிருந்தாலும் ஒரு நவரத்னம் வந்துட்டு கண்டிப்பாக கையில் போட்டிருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா இதை இப்போ முத்து போட்டிருப்பான், எல்லோ சஃபயர் போட்டிருப்பான், நீலம் போட்டிருப்பான். ஆனால் மாதகிரகங்கள் தினகிரகங்கள்லாம் விட்டுருவாங்க, சூரியன் சந்திரன் புதன். அப்போ அவங்க ஆமாம், அப்போ இதை போடும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் அதனால தான் அவங்க வந்துட்டு ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்காங்க. கீழே உழ வைக்காது. மாதகிரகங்கள் என்ன பண்ணும் உங்களை அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணி இந்த மாதம் தூக்கி நிறுத்திடும். நம்ம எப்பயுமே யாருக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அது உண்மையாக பொய்யா? உண்மைதான். இப்போ நமக்கு ஒரு எதிரின்ட்டு இல்லை, எல்லாருமே ஒருங்கிணைச்சி போனோன்னா என்ன பண்ணோம், ஓரளவு வண்டியை ஓட்டிடலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொதுவாகவே நார்த் இண்டியன்ஸ், நான் பொதுவாக கம்யூனிட்டியே சொல்லிட்டேன், ஜெயின்ஸ் மார்வாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ரிங்கு போட்டிருந்தாலும் நவரத்னம் பிஸ்னஸ் மேன் கூட சரி, நல்ல விஷயம் தெரிஞ்ச பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நவரத்னம் போட்டிருப்பான். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் ஒருங்கிணைச்சு போகும்போது உங்களுக்கு மாத கிரகங்கள், தின கிரகங்கள், இந்த கிரகங்கள் வருட கிரகங்கள் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு வருட கிரகங்கள் தான் போட்டிருப்பாங்க, இவங்க லக்கி ஸ்டோன்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ மாத கிரகத்தை விட்டுடுறான். அப்போ மொத்தமாக நீங்கள் 10 ஸ்டோன் 15 ஸ்டோன் போட முடியாது, டோசேஜ் கொடுப்போம் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஒரு சில ஸ்டோனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அது நல்லா வேலை செய்யும். அப்போது காமனாக நீங்கள் ஒரு இந்த நவரத்னத்தை போடும்போது நீங்கள் கீழே விழாமல் உங்களை பேலன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும். ஸோ பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நவரத்னம். ஸோ இந்த நவரத்னத்தில் நீங்கள் சொல்லலாம் 90% நவரத்னம் வந்துட்டு சீப்பு தான் உங்களுக்கு. ஏன் அப்படின்னீங்கன்னா பெரிய பீஸ்லேருந்து கட்டிங் வர வேஸ்ட் பீஸ் தான் நவரத்னம். ஸோ அதில் ஒரிஜினலாக கிடைக்கும், ஆனால் அதில் கூட ஏமாத்துறாங்க எல்லாம். புரியுதுங்களா? ஸோ வாங்குறது நவரத்னமாக வாங்கினா நல்ல கல்லாக வாங்கி நல்ல ஆசாரிக்கிட்ட கொடுத்து செய்யுங்க. ரெடிமேட் வாங்காதீங்க. ரெடிமேடில் விற்கிறது எல்லாமே முக்கால்வாசி எல்லாம் ஃபேக் ஸ்டோன்ஸ் தான். ஆமாம், ஃபேக் தான். முக்கால்வாசி கிளாஸு கண்ணாடி ஸ்டோன் தான் நவரத்னத்தில். நீங்கள் நவரத்னம் ரெடிமேட் ரிங் வாங்கினீங்கன்னா அதில் இருக்க ஸ்டோன் 99% பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணாடி ஸ்டோன் தான். ஓகே. ஸோ நீங்கள் நவரத்னம் பெரிய ரேட்லாம் கிடையாது, 1000 ரூபாய்க்கு செட்டு கிடைக்கும். இன்க்ளூடிங் 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்க்ளூடிங் டைமண்டோடய கிடைக்கும் செட்டு, நவரத்னம் செட். அதை வாங்கி ஆசாரிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. ஸோ நவரத்னம் செட்டு அவ்வளோதான், 2000 ரூபா தான் இன்க்ளூடிங் டைமண்ட். டைமண்டோடு சேர்த்து 2000 தான். மோதிரம் சார்ஜ் இல்லாமல் ஸ்டோன் மட்டும். இதை நேயர்கள் தப்பாக எடுத்துகிட்டு உடனே கேட்குறாங்க, சார் நீங்கள் வெறும் 2000 ரூபா தானே சார் சொன்னீங்க? வெறும் ஸ்டோன் மட்டும்தான் நான் காசு சொல்கிறேன், மேக்கிங் சார்ஜ் வெள்ளி அதெல்லாம் தனியாக வரும் உங்களுக்கு. ஸோ நவரத்னம் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடும் உங்களை. ஆனால் ஒரு சில ரத்னங்கள் வந்துட்டு நீங்கள் கேட்டீங்க 2 ரத்னமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. 2 ரத்னம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலது யூஸ் பண்ணலாம், வைடூரியம் கோமேதகம் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? குரு பச்சை யூஸ் பண்ணலாம், சிலர் காம்பினேஷன் ஒத்து வராதுன்னு வாங்க. புஷ்பராகமும் பச்சையும் யூஸ் பண்ணலாம், எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஓகே. ஆமாம், நல்ல காம்பினேஷன், ஃபஸ்ட் கிளாஸாக செய்யும் உங்களுக்கு. அதே போல் கோமேதகம் கூட பச்சையை சேர்க்கலாம். ஒரு சில பிளானட் கூட, அதாவது அவங்களோட எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேசிக் சார்ட்டு தான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த பேசிக் சார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல், பேசிக் சார்ட் தெரியல அப்படின்னீங்கன்னா காமனாக நவரத்னம் யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு பேசிக் சார்ட் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வேலை செய்யாது. அதாவது பேசிக் சார்ட்டு தான் எப்பயுமே. அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ராகு ஒரு சில வேலை செய்யலை, புதன் ஒரு சில வேலை செய்யலை, சார் நான் ஒரே ரிங்காக போடுறேன் சார் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க, இது அருமையான காம்பினேஷன். நான் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். கோமேதகம் பச்சை, இது வந்துட்டு கொஞ்சம் ரேர் காம்பினேஷன். ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாத உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஏதோ என்ன டிசிஷன் எடுக்கிறதே தெரியாமல் பைத்தியகாரத்தனமாக இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை தொடங்கி மேலே வந்துடுவான். இது எந்த காம்பினேஷன் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா கோமேதகம் பச்சை. ஆமாம், ரெண்டுமே என்ன ஆனால் கான்ட்ரவர்சி. புரியுதுங்களா உங்களுக்கு? கான்ட்ரவர்சியான காம்பினேஷன், ஆனால் எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்யும், நல்லா அருமையாக வேலை செய்யும். உங்களுக்கு கோமேதகம் வித் பச்சை, இது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த காம்பினேஷன் வேறு மாதிரி அப்படின்னு. கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் இந்த காம்பினேஷன்.
கண்டிப்பா சார். அதாவது ஜெம்ஸ்டோன்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம். ஏன்னா எப்படி ஒரு ஜெம்ஸ்டோன் வாங்குறதுன்றத தாண்டி எதுக்கு எது சரியா இருக்கும், இதுக்கு இது நம்ம போடுறது கரெக்டு தானா, இதை எவ்வளோ நாள் போடணும், இந்த மாதிரி சந்தேகங்கள் கண்டிப்பா மக்கள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி நீங்க வெறும் ஜெம்ஸ்டோன்ஸ் பத்தி மட்டும் பேசாம அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் பேசுறீங்க. அதுவுமே எங்க நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி மேடம், தேங்க்ஸ். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.